வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து கருவாட்டு கட்லெட்டோட வந்திருக்கேன். இந்த கருவாட்டு கட்லெட் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். இதுல வந்து 115 கிராம் கருவாடு இருக்குது. நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, கருவாடு எடுத்து அதுல வந்து அரைவாசி லைம் ஜூஸ், எக்ஸாக்ட்லி ஹாஃப் லைம் ஜூஸ் வந்து புழிஞ்சு விட்டுட்டு இதை தண்ணி விட்டு இதை ஓவர் நைட் வந்து ஊற வச்சுனா அப்போ தான் அந்த உப்பு எல்லாம் இழுத்து எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து நான் இதை நல்லா ஊறிட்டுது. ஸோ இப்போ நான் நல்லா கழுவி எடுக்க போறேன். இந்த கருவாடை நான் நல்லா கழுவி எடுத்துட்டேன். ஸோ இப்போ கழுவுன கருவாடை வந்து இதில் வந்து நான் ஸ்டீமர் வச்சிருக்கேன். ஸ்டீமர் வச்சு அதுக்கு மேலே இடியப்பு தட்டு வச்சிருக்கேன். இடியப்பு தட்டை வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி இருக்கிறேன், பூசி இருக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம். இந்த இடியப்பு தட்டை இதுக்குள்ள வச்சுட்டு இப்போ நாங்கள் கழுவி வச்சிருக்க கருவாடை வந்து இதுக்கு மேலே வைப்போம். ஸோ உங்களுக்கு என்ன கருவாடு வேணுனாலும் நீங்கள் இதுக்கு பாவிக்கலாம். சில கருவாடு வந்து இதை விட இப்போ நான் வேணும் வந்து அவ்வளவு உப்புண்டில்லை, ஆனால் சில கருவாடு வந்து ஆளும் உப்பாக இருக்கும். அப்படி இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் எண்ணெய் வந்து ஊற வைக்கணும் இந்த உப்பை வந்து எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ நான் இந்த ஸ்டீமரில் வச்சுருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு நான் 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ண வைப்போம். இந்த இருக்குது இதில் தண்ணி வச்சு இந்த தண்ணி வந்து கொதிச்சோன்னு இருக்குது ஹை ஹீட்டில். இப்போ இந்த கருவாடை வச்சுட்டு இப்போ 10 நிமிஷம் இதை ஸ்டீம் பண்ணி எடுப்போம். இப்போ ஒரு 5 நிமிஷம் தான் இது வந்து ஸ்டீம் பண்ணி கொண்டு இருக்குது. என்ன ஒரு 5 நிமிஷம் இருக்குது. இதை ஸ்டீம் பண்ணுறது காரணம் அப்போதான் கருவாடு வந்து நல்லா ஹார்டாக இருக்கும். ஸோ அதை ஊற வச்சாலும் ஹார்டாக இருக்கும். அது சாஃப்ட் ஆக்குறதுக்கு தான் நான் ஸ்டீம் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இந்த கருவாடு வந்து எக்ஸாக்ட்லியாக வந்து 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி இருக்கிறேன். இது நல்லா ஸ்டீம் பண்ணி அவிஞ்சிட்டு சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ இதை நான் என்ன செய்ய போறேன்னா இறக்கி போட்டு நல்லா ஆற வைக்க போகிறேன். இந்த கருவாடு நான் ஸ்டீம் பண்ணிட்டு நல்லா சுடுது. ஸோ இதை நான் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஆற வைக்க போகிறேன். ஸோ இந்த கருவாடு வந்து நல்லா ஆறிட்டு ஆறின பிறகு இந்த சின்ன சின்ன பீசஸா வந்து உளுத்தி எடுப்போம். ஸோ இந்த தோல் இருந்தேன்னு சொன்னா தோல் போடாதீங்கோ. ஸோ இந்த இப்படி பிரமான் டிஷ்ல வந்து உளுத்தி எடுப்போம். ஸோ உங்களோட கருவாடு நீங்கள் நார்மலி வேண்டி செய்கிற கருவாடு வந்து அகலும் உப்பாக இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 8 ஹவர்ஸ் வந்து இதை ஊற வச்சுனான். நீங்கள் ஒரு 10 to 11 ஹவர்ஸ் இதை ஊற வச்சுருந்தீங்கண்டா அரைவாசி தேசிக்காய் இல்லை லைம் ஜூஸ் விட்டு நல்லா ஊற வைங்கோ. இந்த இருக்கு நான் இந்த தோலை போடையில் தோலில் இருந்து ஃப்ளஷ் எல்லாம் எடுத்துருக்கிறேன். ஃபிஷ் அடிக்கடி மீனில் செய்கிறேன்டா நாங்கள் நிறைய மீன் போடலாம். பட் ஸோ கருவாடு வந்து மீனை விட வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங். ஸோ அதால் தான் நான் இவ்வளோ நேரம் ஊற வச்சது. இதை விட வந்து உங்களுக்கு கூட செய்யணுமெண்டா நீங்கள் இந்த ரெசிபியை வந்து டபுள் பண்ணிங்கண்டா உங்களுக்கு டபுள் த அமௌண்ட் வரும். இந்த இருக்கு இப்படி நான் உளுத்தி வச்சிருக்கிறேன். இதில் வந்து 300 கிராம் அல்ல 3 உருளைக்கிழங்கு எடுத்து இதை அவிச்சு வச்சிருக்கிறேன். இப்போ இதை வந்து மசிச்செடுப்பேன். ஸோ நான் ஆக்சுவலி சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி நான் அந்த உருளைக்கிழங்கு அவிக்கைக்கு வந்து நான் உப்பு போட்டு அவிக்கையில் இதை நான் நல்லா மசிச்சு வச்சிருக்கிறேன். இதில் நான் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கிறேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெய் இதில் விடுங்கோ. விட்டுட்டு இந்த எண்ணெயை கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் கொதிச்சிட்டுது. இது கொதிச்சா பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு இருக்குது. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இப்போ இதையும் இதில் போட்டு இந்த கடுகு நல்லா வடிக்கட்டுக்கு. ஸோ இந்த இருக்குது இந்த கடுகு இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்குன்னு இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போடுங்க. இதில் சின்ன பச்சை மிளகா இருக்குது. 6 சின்ன பச்சை மிளகா வந்து சின்ன சின்ன வட்டி இருக்குன்னு உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. இதில் வந்து 3 காம்பு கருவேப்பிலை எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்குன்னு இதையும் இப்போ இதில் போடுங்க. ஸோ இப்போ இதை வந்து 2-3 நிமிஷம் வதங்க விடுவோம் மீடியம் ஹீட்லேயே. இப்போ ஒரு நிமிஷமாக தான் வதங்கி கொண்டிருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இப்போ இது ஒரு 3 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்குது. இந்த இருக்கு நான் உளுத்தி வச்ச கருவாடு இருக்கு. இப்போ இந்த கருவாடு இதில் போடுங்க. இதில் வந்து 1/8 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் மிளகு பவுடர் இருக்குது, பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கறி பவுடர் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் அடுப்பை வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். போட்டு இதை 2-3 நிமிஷம் வதங்க விடுவோம். ஆனால் இடக்கடை கிளறி விடுங்க. 1.5 நிமிஷம் ஆயிருக்கு, 1.5 மினிட். இதை எடுத்து கிளறி விடுங்க. இடக்கடை கிளறி விடுங்க.
இப்போ வந்து இன்னொரு 1.5 நிமிஷமாக இருக்குது. ஸோ ஆல் டுகெதர் 3 நிமிஷம் இதை வதங்கி இருக்குது. மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஸோ இதுக்கு நான் துண்டா உப்பு போடையில் ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கிறபடியா. ஸோ இந்த இருக்குது நான் அவிச்சு இந்த மேஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இருக்குது. இப்போ இதை இதில் போடுவோம். ஸோ 300 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து அவிச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நல்லா மசிச்சு கிளறி விடுவோம். ஸோ உப்பு போடையில் நான் உருளைக்கிழங்கு அவிக்கே நான் உப்பு போடையில் நீங்களும் போடாதீங்கோ. இதில் போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்க உருளைக்கிழங்கையும் கருவாட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு காணாட்டிக்கு நீங்கள் போடலாம். என்னதான் நாங்கள் ஊற போட்டாலும் கருவாட்டில் வந்து உப்பு தன்மை இருக்குது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நிறைய பேர் நிறைய ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த COVID-19 இந்த கொரோனா வைரஸால் நான் நார்மலி வந்து வெளியில் போகிறேன் அன்லெஸ் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது க்ரோசரி ட்ராப் ஆஃப் பண்ணால். ஸோ இருக்கிறத வச்சு தான் நார்மலி இப்போதைக்கு நான் என் ரெசிபி செய்தோன்றிருக்கேன். பட் நீங்கள் கேட்குற ரிக்வெஸ்ட்டில் இல்லை இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் என்னட்ட இருந்துன்னு சொன்னால் டெஃபினெட்லி எனக்கு அந்த ரெசிபி தெரிஞ்சுன்னா உங்களுக்கு கட்டாயம் போடுவேன். ஐ எம் ஸோ சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு 2 நிமிஷம் வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் இதை அவிய விடுவோம். இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்கு. மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சரியாக 2 நிமிஷம் ஆயிட்டுது. 2 மினிட்ஸ் ஆகிட்டு இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். ஸோ இந்த அடுப்பை நிப்பாட்டி போட்டு இதில் வந்து லைம் அல்ல லெமன் ஜூஸ் உங்கள்கிட்ட இருந்தால் நான் வர்றேன் லைம் ஜூஸ் தேசிக்காய் புளி இதில் வந்து 1.5 டீஸ்பூன் இருக்குது. பட் நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை விடுங்கோ. இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. ஓகே, இப்போ இதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நான் இன்னொரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த கட்லெட் வந்து நல்லா ஆறிட்டு இப்போ இதை நாங்கள் பிடிச்செடுப்போம். உங்களுக்கு பிடிச்ச சைஸுக்கு உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை பிடிச்செடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் துண்டா உப்பு சேர்க்கல, கிழங்கு அவிக்கே நான் உப்பு சேர்க்கல. இதை போட்டு எல்லாம் பிரட்டின பிறகு நான் உப்பு துண்டா சேர்க்கல. இந்த இருக்குது இந்த கட்லெட்லாம் உருட்டி வச்சுருக்கிறேன். நான் பிடிச்ச அளவில் வந்து எனக்கு 16 கட்லெட் வந்திருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் வந்து நான் ஒரு முட்டை எடுத்து அந்த வெடுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நான் பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரஸ் தூள் இருக்குது, ஆனால் நான் யூஸ் பண்ண வந்து ஃப்ளேவர்ட் ரஸ் தூள் இருக்குது. இந்த இருக்குது நான் பிடிச்சி வச்ச கட்லெட் எடுத்து முட்டைக்குள்ள முதல் போட்டு துவைச்சிட்டு இப்போ இந்த ரஸ்க்கு போட்டு ரஸ்கால கோட் பண்ணுங்க நல்லா. ஸோ இந்த ரஸ்க்கு துவைச்சிட்டு திருப்பி முட்டையை போட்டு டபுள் கோட் பண்ணுவோம். இப்போ இன்னும் கிறிஸ்பியாக இருக்கு. டபுள் கோட் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி ரஸ்கில் போட்டுட்டு இந்த ரஸ்கில் போட்டு இந்த ரஸ்கையும் கோட் பண்ணி எடுப்போம். ஸோ நான் டபுள் கோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த கட்லெட் எல்லாம் டபுள் கோட் பண்ணி கட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இதை பொரிச்செடுப்பேன். ஸோ இதில் வந்து நான் அடுப்பை வச்சு இதில் எண்ணெய் வச்சிருக்கிறேன். நீங்கள் எப்பயும் வந்து என்ன பொரிக்கிறதா இருந்தாலும் பக்கோடா இல்லை ரோல்ஸோ இல்லாட்டிக்கு கட்லெட்டோ இல்லாட்டிக்கு பேட்டிஸோ என்ன இருந்தாலும் நீங்கள் ஹை ஹீட்டில் வச்சுட்டு கொதிக்க விட்டுட்டு இப்போ நீங்கள் அதை போட்டு டக்குன்னு லோ மீடியம் ஹீட்டு குழந்தைங்கன்னு சொன்னால் வெளியில் டக்குன்னு ப்ரௌன் ஆயிரும், உள்ளுக்கு வந்து அவியாது. ரெண்டாவது வந்து நீங்கள் எதிர்பார்க்குற முறுமுறுப்பு இது வராது. ஸோ எப்பயும் வந்து நீங்கள் என்ன பொரிக்கையும் மீடியம் ஹீட்டில் வச்சு எண்ணெயை வந்து கொதிக்க விடுங்க. ஸோ இப்போ நான் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த எண்ணெயை வச்சிருக்கிறேன். இந்த எண்ணெய் சரியான டெம்பரேச்சருக்கு இது கொதிச்சுட்டு பார்க்குறேன்னா இப்படி ஒரு ஸ்டிக் எடுத்து வச்சு பாருங்க. இப்படி குட்டி குட்டி பபிள்ஸ் வரதில்லை. இப்படி குட்டி குட்டி பபிள்ஸ் வரைக்கும் இது மீடியம் ஹீட்லேருந்து எண்ணெய் சரியாக அளவுக்கு கொதிச்சுட்டேன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை நாங்கள் கட்லெட்டை பொரிச்செடுப்போம். ஐ எம் ஸோ சாரி, நாங்கள் கட்லெட்டை போட்டது வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ நான் கட்லெட் 4 போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து கட்லெட் ரோல்ஸ் மற்ற வந்து பேட்டிஸ் அப்படியான ஐட்டம்ஸ் நீங்கள் பொரிக்கைக்கு வந்து என்ன பெரிய தாட்சியாக இருந்தாலும் அட் த சேம் டைம் வந்து இப்போ நான் வச்சிருக்க வந்து சின்ன தாட்சி. ஸோ இந்த இதுக்குள்ள வந்து நான் எண்ணெய் விட்டுட்டு நான் 4 கட்லெட் மட்டும்தான் போட்டிருக்கேன். என்னென்னு சொன்னால் எல்லாட்டிக்கு இந்த கட்லெட் வந்து கிறிஸ்பியாக வராது. நிறைய நாங்கள் பேக் பண்ணி போட்டோம்னு சொன்னால் இந்த எண்ணெயோட டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிடும். எண்ணெயோட டெம்பரேச்சர் குறைஞ்சு சொன்னால் சரியான பர்ஃபெக்டாக வந்து கிறிஸ்பியாக வராது. பெயின் நீங்கள் பொறிக்க எண்ணெயை சூடாக்கிக்க வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு நீங்கள் எண்ணெயை சரியான டெம்பரேச்சர் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வரையும் பொரிச்செடுப்போம்.
ஸோ இப்போ இது நல்லா பொரிஞ்சிட்டுது, நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ இதை இறக்கிடுங்கோ. நான் இப்படி வரைக்கும் இதை இறக்கிடுங்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருவாட்டில் செய்கிற கட்லெட் செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருவாடு கட்லெட்லாம் செய்து முடிஞ்சது. சூப்பரா வந்திருக்கு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்க காமெண்ட்ஸ்ல கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொன்னா மறக்காம தம்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துல பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கண்டிஷன்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.